பிரைஸ் லார்ட். இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் இன்றைக்கும் இந்த டெய்லி மன்னாக்குள்ளாக அன்போடு வரவேற்கிறேன். இந்த டெய்லி மன்னா கர்த்தருடைய வசனம் உங்களுக்கு தினந்தோறும் உங்களுக்கு அணுக வேண்டும், கிடைக்கணும் அப்படின்னா தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது வரைக்கும் நீங்க பண்ணல அப்படின்னா. அது மட்டுமல்ல, இயேசு கிறிஸ்துனுடைய இந்த சுவிசேஷம் அநேகருக்கு போய் அது சேரும்படியாக தயவு செய்து ஷேர் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைக்கு கர்த்தருடைய வசனத்தை ஏசாயா தீர்க்கதரிசி எழுதின புஸ்தகம் 30வது அதிகாரம் 21வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். நீங்கள் வலதுபுறமாய் சாயும் போதும் இடதுபுறமாய் சாயும் போதும் வழி இதுவே, இதுல நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்கும். தேவனாகிய கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். என்ன சொல்லி? நீங்க வலதுபுறமாய் சாயும் பொழுதும் இடதுபுறமாய் சாயும் பொழுதும் இது இல்லை, இது இல்லை, இதுதான் வழி, இதுல நடவுங்கள் என்கிற சத்தத்தை உங்களுக்கு பின்னாலே நான் துணிக்க செய்வேன் அப்படின்னு சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு வரும் பொழுது அவங்களுக்கு முன்பாக செங்கடல் இருந்ததாம். கர்த்தர் அவர்களை நடத்தி முன்பாக செங்கடல் இருந்தாலும் பின்பாக இந்த பார்வோனுடைய சேனைகள் இருந்தாலும் செங்கடலை பிளந்து கர்த்தர் அந்த வெட்டாந்தரையிலே நடத்தினாராம். யோர்தானிலும் அதே போல கர்த்தர் நடத்தினாராம். இப்படி கர்த்தர் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் வனாந்திரத்திலேயும் எல்லா பக்கத்திலிருந்து கர்த்தர் தம்முடைய ஜனத்தை நடத்தினது வேத புஸ்தகத்துல வாசிக்கிறோம். எப்படி நடத்தினாரு? இப்படி நடவுங்க என்கிற கர்த்தருடைய சத்தத்தை அந்த ஜனங்களுக்கு நேராக தொனிக்க செய்து தேவனாகிய கர்த்தர் அவர்களை நடத்தினாராம். இன்றைக்கும் கர்த்தர் உங்களுக்கு அப்படிதான் செய்ய போகிறார். யாரை திருமணம் செய்வது தெரியலையா? எந்த இடத்துல வேலைக்கு போகணும் என்கிறது தெரியலையா? இந்த கடன் பிரச்சனையை நான் எப்படி அடைக்க போகிறேன்? இவ்வளவு பெரிய தேவை வந்திருக்க, இவ்வளவு பெரிய மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் வந்திருக்க, நான் எப்படி இதை சமாளிக்க போகிறேன் என்பது தெரியாம ஒரு பெரிய குழப்பத்துல கன்ஃபியூஷன் நீங்க தவித்து கொண்டிருக்கலாம். கர்த்தர் சொல்றாரு, பயப்படவே பயப்படாத. நீ வலதுபுறமாய் சாயும் பொழுதும் என்ன செய்யணும்னு சொல்லி தெரியாம வலதுபுறத்துல நீங்க சாயும் பொழுதும், என்ன செய்யணும்னு சொல்லி தெரியாம இடதுபுறத்துல சாயும் பொழுதும், இதுதான் வழி, இதுல நடவுங்கள் என்று கர்த்தர் உங்களோட பேசி உங்களுக்கு வெளிப்படுத்தி நிச்சயம் அவர் நடத்துவார். எப்ப நடத்துவார் அப்படின்னா, இதே அதிகாரத்துல 18ஆம் வசனத்துல கர்த்தருக்கு காத்திருக்கும் பொழுது, கர்த்தர் நீதி செய்கிற தேவனா, யாரெல்லாம் தேவனுடைய சன்னிதானத்துல காத்திருந்து ஜெபிக்கிறாங்களோ அவர்களுக்கு கர்த்தர் நிச்சயமாக ஒரு வழியை உண்டாக்குவார், வழியை திறப்பார், வழி நடத்துவார். மீண்டும் ஒரு விஷயம் சொல்றேன், நீங்க தேவனுக்கு முன்பாக ஜெபிக்கிறதுல உண்மையா இருந்து காத்திருந்தீங்கன்னா உங்களுக்காகவே கர்த்தர் ஒரு வழியை திறப்பார், உங்களுக்காகவே கர்த்தர் ஒரு வழியை உண்டாக்குவார், உங்களை கர்த்தர் வழி நடத்துவார். இதை மறக்கவே மறக்காதீங்க. இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு தீர்க்க தரிசனமா இதை பேசுகிறார். நீங்க எந்த சூழ்நிலை ஊடாக நடந்து கொண்டிருந்தாலும் சரி, this is your prophetical verse. இது கர்த்தர் உங்களோடு பேசுகிற ஒரு தீர்க்க தரிசன வசனம். என்ன செய்வதென்று சொல்லி திகைத்து நீங்க ஒருவேளை எங்கேயோ ஒரு இடத்துல, ஒரு பஸ் ஸ்டாண்ட்லயோ ஹாஸ்பிட்டல் வெளியிலேயோ எங்கேயோ நீங்க தவித்து கொண்டிருக்கலாம். கர்த்தர் சொல்றாரு, வழி இதுதான், இதுல நடவுங்கள் என்கிற தேவனுடைய நடத்துதலை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போகிறார். வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு, தேவன் தம்முடைய பிள்ளைகளை போதித்து வழி நடத்துவாராம். வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு, எங்கெல்லாம் வழி இல்லையோ அங்கெல்லாம் கர்த்தர் ஒரு வழியை உண்டாக்குவார். வனாந்திரத்தில் ஒரு வழியையும் அவாந்திர வெளிகளிலே கர்த்தர் ஒரு ஆறுகளையும் உண்டாக்குகிறவர். இவ்வளவு பெரிய தெய்வத்தை நீங்க நான் ஆராதிக்கிறபடினால பயப்படாதீங்க, குழப்பம் வேண்டாம். கர்த்தர் உங்களை செம்மையாய் நடத்த போகிறார். நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, காத்திருந்து ஜெபம் பண்ணா போதுங்க. நல்லா பாருங்க, ஜெபிக்கிறவ நிச்சயமாக தேவனால் நடத்தப்படுவான், நிச்சயமாக தேவனாலே நடத்தப்படுவான். நீங்க ஜெபிக்கிறீங்கன்னா கவலைப்படாதீங்க, கர்த்தர் உங்களை அருமையாய் நடத்தி கொண்டு போவதை நீங்க நாளைக்கு சாட்சி சொல்ல போறீங்க. ஜெபம். பரலோக பிதாவே, இந்த வசனத்தை கேட்கிற ஒவ்வொரு அருமையான தேவனுடைய பிள்ளைகளையும் ஆசீர்வதியும் பலப்படுத்துங்க. நீர் உடைய பிள்ளைகளை வழி இதுவே, இதுல நடவுங்கள் என்கிற அந்த சட்டத்தை துணிக்க பண்ணி வழி நடத்தும்படியாக கெஞ்சி ஜெபம் பண்ணுகிற வழியை உண்டாக்குகிறவர் நீ, வழி நடத்துகிறவர் நீ. ஆண்டவரே, வழி இதுவே என்று சொல்லுகிற நீர் அல்லவா? இயேசுவின் நாமத்தினால் உடைய பிள்ளைகளை நீர் அப்படியாய் சரியாய் நடத்துவதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. God bless you all.